அஸ்வினே, அருணே, அஸ்வினே. என்ன அனிதாமா, இது என்ன சொல்றா போய் இன்னைக்கு எங்க கிளம்பிட்ட? அனிதாமா, மறுபடியும் நீ குண்டு தூக்கி போடுறாத. ஏண்டா என்ன கண்டா உங்க எல்லாருக்கும் கிண்டலா இருக்கா? உங்க ஆத்தாக்காரி என்கிட்ட வீதிக்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் என்னத்துக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? இனி ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன் என் ஆத்தா வீட்டுக்கு, இல்லனா காசி ராமேஸ்வரனு எங்கேயாவது கிளம்பி போறேன். சூப்பர் அனிதாமா, இன்னைக்கு நீ எட்ட முடிவுதான் சூப்பரா இருக்கு. சரி சரி போயிட்டு வா, ரொம்ப டைம் ஆயிட்டு. என்ன எங்க நின்னுட்டு இருக்க? இல்ல 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிப்பியோ? அப்படியே நீயே என்ன விரட்டி விட்டுருவ போல இருக்க. சும்மா ஒரு இதுக்கு அப்பெல்லாம் சொன்னாதான் அம்மா காதுல விழும். அதுவும் சரிதான், உங்க ஆத்தா கைதான் சரியான அழுத்த கறியாச்சே. இப்ப போடு, உனக்கு ஆள் தானே கூப்பிடணும். அருண் அண்ணனை கூப்பிடுதேன், அவன் தான் தம்பி பீஸு. உடனே ஓடு ஆள ஆரம்பிச்சிருவான். ஐசம்மா சமாதானம் ஆயிரும். சரியா? அத செய். அண்ணே அண்ணே, அனிதாமா எங்கேயோ கிளம்புது, எங்க போட்டுன்னு வந்து கேளு. ஏன் தான் இந்த அனிதா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளோ தெரியல. எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் முன் கோபம். இப்ப எங்க கிளம்புறா? பாவம் அருண், அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அத பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறாளா? வெளியே கிளம்புறாளாம்ல, வெளியே கிளம்புறா. ஏதோ நான் பேசாம இருந்துட்டேன், இப்ப அதுல என்ன இருக்கு? இவ மட்டும் பண்ணது சரியா? எங்க அண்ணி வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா தேவையில்லாம என்கிட்ட முகத்தை காட்டுறா. அண்ணே பாத்தியா, அனிதா அம்மா கைலாசம் போகுதா. அச்சச்சோ, சாடினே. டிவில ஒரே கைலாசம் கைலாசம் போட்டு நானும் கைலாசம்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல, அனிதா அம்மா சன்னியாசம் போகுதா. யாம அப்படி இருக்க? அம்மா எங்கன போடு? அம்மா யாம அப்படி பைய மாட்டிட்டு கிளம்பிட்ட? எங்கமா போற? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் போறேன். இப்ப மட்டும் இல்ல, இனி வரவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டே போறேன். என்ன கண்டாதான் யாருக்கும் ஆக மாட்டுக்கே. என் புருஷன் என்னன்னா நான் பண்ணதுதான் தப்புன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாரு. அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கண்டாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான், குட்டி பிள்ளை பிறக்கும் போது நான் இருக்க மாட்டேனேன்னு நினைச்சு ஒரே வருத்தமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் போறேன். ஐயோ அனிதாமா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. அப்ப போக மாட்டேன், திரும்ப வந்துருவேன். போயிட்டு வா அனிதாமா, எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் நீ இல்லாம. என்னால அம்மா விட்டுட்டு எடுக்க முடியாது. எனக்கு 2 அம்மாவும் வேணும் தெரியுமா? சரி, எது கேட்டாலும் அப்படி அழுவியா? நீ மட்டும்தான் அனிதாமா வீட்டை விட்டு போட்டுன்னு வருத்தப்படுற. என்ன செய்யறது? அனிதாமா உனக்கு அம்மா, அதனால நீ ஃபீல் பண்ற. எனக்கும் அம்மா தான். கொஞ்சம் ஃபீலிங் இருந்தாலும் அனிதாமா இல்லனா இந்த வீடு சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கும். அனிதாமா கிளம்பட்டும். நீ கிளம்பு அனிதாமா. ஏன் நின்னுட்டே இருக்க? கிளம்பு கிளம்பு. அழாதடா அருண், உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, யாரும் இந்த வீட்ல என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. இனிமே நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நான் வரேன்டா. எங்கம்மா போவ நீ? அதான் அம்மா கைலாசம் போறேன்னு சொல்லிச்சே. ஐயோ கைலாசம் இல்ல, சன்னியாசம் போறேன்னு சொல்லிச்சே. இப்ப என்னத்துக்கு ஓவரா டிராமா போடுற? என் பிள்ளை அருண இப்படி அழ வச்சுட்டு நிப்பியா? இங்க பாரு, ஓ டிராமாலாம் எங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன அருண் மட்டும்தான் தெரியாம இருப்பான். சும்மா போறேன் போறேன்னு பூச்சாண்டியா காட்டுற. ஏமா அப்படி பேசுற? அம்மா நிஜமாவே பைய மாட்டிட்டு கிளம்பிட்டு தெரியுமா? டேய் நீ வேற, ஏண்டா இப்படி அழுற? உங்க அம்மா இதோட கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து 1008 தடவை டிராமா போட்டிருப்பா. என்ன எனக்கு என்ன புதுசா? அவ எப்பவுமே இப்படித்தான். நீ அதுக்கெல்லாம் அசராத. அம்மா இருக்கல, நான் பாத்துக்கிறேன். போனா போகட்டும், போ போ, கிளம்பு கிளம்பு. நான் எதுக்கு போகணும்? இது நல்லா இருக்கே. எப்ப போவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியாக்கும்? என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அங்க பாரு, இவெல்லாம் அம்பிட்டு சீக்கிரம் போக மாட்டா. இவ போவாளாக்கும். நான் என்னத்துக்கு போகணும்? இது என் புருஷன் வீடு. இது நல்லா இருக்கே. என் பிள்ளைங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறாங்க. 3வது ஒரு குட்டி பிள்ளை பிறக்குது. அதை விட்டுட்டு நான் போயிருவேனாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் போக முடியாது. போய்
டேய் அருணே, இவங்க 2 பேரையும் நம்பாத. 2 பேரும் கூட்டு களவாணி. இங்க ஒருத்தன் நிக்கிறானே, இவன் தான் ஐடியா கொடுத்திருப்பான். என்னமா சொல்ற? இவன் தான் ஐடியா கொடுத்திருப்பானா? ஆமாடா, நீ இன்னும் வெகுலியா தானே இருக்க. முதல்ல கண்ணத்தோட இந்த பின்னாடி ஒரு நிக்கானே, அவனை 4 போடு போடு, தன்னால உண்மை வரும். உங்க அம்மா கறி எங்கேயும் போக மாட்டா, எல்லாம் சீனு. நான் என்னத்துக்கு போகணும்? இது என் புருஷன் வீடு. இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அச்சோ, இந்த அனிதா அம்மாவும் உள்ள ஓடிருச்சு, இந்த ஐஸ் அம்மாவும் உள்ள ஓடிருச்சு. நான் இந்த பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இவன் முழிக்கிற முழியே சரியில்லையே. மொடன்னு முடக்கானே. இப்போ விட்டா என்ன கடிச்சு தின்னுடுவான் போல இருக்க. எஸ்கேப் போறதுக்கு என்ன பண்றது? இங்க போடல, என்னைய போடு. நல்ல வேலைனே அனிதாம்மா எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வானே போவோம். இது எல்லாம் உன்னோட ஐடியாவால? சொல்லுல சொல்லு. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லாம் நடக்கிறதே வாட. நீ தானே ஐடியா கொடுத்திருக்க. வீட்டை விட்டு போற மாதிரி சீனை போடு. ஐசம்மா வரும், அப்பதான் உங்ககிட்ட பேசும். அண்ணே அழுவா, காரியத்தை சாய்ச்சிடலாம்னு சொன்னது நீ தானே. லேசா ஐடியா கொடுத்தேன், ஆனா இந்த அளவுக்கு நீ அழுவேன்னு தெரியாது. சாரினே, சரியான ஆளுதானே. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இந்த உலகத்துல மட்டும் இல்ல எங்கேயுமே பார்க்கல. இரு, இந்த நோட்டு இருந்துகிட்டு என்ன நடிப்பு நடிக்கிற? சீ, நீ சிரிக்கும் போதே நான் புரிஞ்சிருந்திருக்கணும். எனக்கு கூட இல்ல. உனக்கு கூட இல்லங்கிறது இப்பதான் தெரியுதா? எப்படியாவது ஐசம்மாவை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன். அதான் இந்த ஐடியா கொடுத்தேன். ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு. ஆனா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுவனு நான் நினைக்கவே இல்ல. ஆமாடா, அம்மா வீட்டை விட்டு போனா எனக்கு வருத்தமா இருக்காதா? ஐயோ, கூட இல்லைன்னா உனக்கு அதே எப்படி வீட்டை விட்டு போகும்? அதுவும் அனிதாமா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதான் இப்படி அழுத்திட்டு இருக்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக எவ்வளவு வீட்டை விட்டு போவாங்களா? ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட பேசுற பாரு, என்ன சொல்லணும்ல? சரி சரி, கோவிச்சுக்காத. எப்படியோ 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா, அதான் நீ பார்க்கணும். ஏய் அனிதா, ஏய் வெளிய வாடி. அனிதா, அனிதா, யாரு நீங்க? எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை பார்த்து வாடி போடிம்பீங்களா? இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா வெளியே போயிடுங்க. மரியாதை கொடுத்து பேசுறதா இருந்தா இருங்க, இல்லனா போங்க. ஏல முளைச்சி 3 இலை விடல, இத்தி நூண்டு இருந்துகிட்டு என்ன வெளியே போம்பியா? ஏல, உங்க ஆத்தாக்காரி எங்களை அவ பெத்த மவனா? அதான் இப்படி பேசுற. இங்க பாருங்க, 3 இலை 4 இலைலாம் தேவையில்ல. அறிவு இருந்தா போதும். எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் பெரிய மனுஷின்னு பார்க்க மாட்டேன். ஏதோ பெரிய மனுஷியாச்சே, வயசுக்கு மூத்தவங்களாச்சேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இந்த அஸ்வினை பத்தி உங்களுக்கு தெரியாது. அஸ்வினுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இந்த தம்பி சும்மா இருல, யாருன்னே தெரியல. அம்மாவை கூப்பிடுவோம், அம்மா பேசிக்கிடுவோம். ஏ தம்பி, உங்க அம்மா கூப்பிடியா? போடுங்க, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். அனிதாம்மா, யாரோ கோவமா வந்திருக்காங்க. யாருன்னு பாரு அனிதாம்மா. ஐயா சித்தி, நீங்களா? வாங்க உள்ள. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க உட்காருங்க. யாருமா இது? உன்னை பார்த்து பாடி போடின்னு பேசிட்டு இருக்கு. ஐயோ அஸ்வினி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. உன் அத்தை இருக்கா பாரு, அத்தை. அவங்களுக்கு இவங்க அத்தை. அதான பார்த்தேன். எங்க அத்தைக்கு அத்தையா நீங்க? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னடி பச்சை பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? அங்க என் தங்கச்சி வேஷத்துல வந்து என் மூத்த மருமவளை படாத பாடு படுத்துனியாமே. ஐயே, என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சி வேஷமா? உங்க தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்க தங்கச்சி வேஷம் போட போறேன்? ஏமா, உங்க முகம் எப்படி இருக்கு, என் முகம் எப்படி இருக்கு? 2 பேருக்கும் செட் ஆகுமா? என்னமா பேசுறீங்க? இங்க பாரு அனிதா, எல்லார்கிட்டயும் விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாத. நீ யாரு, எப்படிப்பட்டவ, என்ன பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத.
இங்க பாருங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வெளிய போங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்துங்க. அதை விட்டு போட்டு வேலை பார்க்கறவளுக்கு ஒரு மரியாதை, வேலை பார்க்காதவளுக்கு ஒரு மரியாதைன்னு என் நாத்தனார போட்டு படுத்துறதா இருந்தா அப்புறம் நான் எப்படிப்பட்டவளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓ, அப்போ வேஷம் போட்டு வந்தது நீதான். என் மருமவளை கக்கூஸ் கழுவுறதுல இருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லி பாடா படுத்தி இருக்க, அப்படித்தானே? தப்பு செஞ்சவன் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அவ தப்பு பண்ணிருக்கா. என் நாத்தனார திருடின்னு சொல்லிருக்கா. அவளே நகையை கொண்டு வப்பாளா? மாற்றவா என் நாத்தனாரா இருப்பாளா? எப்படி எப்படி பொறுத்துக்க முடியும்? உங்களை ஒருத்தி திருட்டு பட்டம் கட்டுனா ஏத்துக்குவீங்களா? அதுக்காக என் மருமகளை வேலை செய்ய வச்சு பாடா படுத்தி எடுப்பீளா? இங்க பாரு, என் மருமக மாசம் சொலைய 75,000 ரூபா சம்பளம் வாங்குறா. ஆனா உன் நாத்தனாரு பிச்சைக்காரி தானே? வாய முடுங்க. என்னோட தர பிச்சைக்காரின்னு சொன்னீங்க, ஆரஞ்சு பல்லகிலெல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போறதும் போகாதும் அவளுடைய விருப்பம், அவ புருஷனோட விருப்பம். இது தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. என் நாத்தனாருக்கு என்ன போடணுமோ அதை நாங்க போடுவோம். வாய மூடிட்டு வெளியே போங்க. துப்பு கிட்ட கழுதிடா. மூத்தவளுக்கே பாக்கி வச்சு இப்பதான் போட்டு முடிச்சிருக்கியே, அதுல ஏழையவளுக்கு போடுவாங்களாம். என்னத்த போட்டுருவியே? அப்படியே அறுத்து தள்ளிடுவியே. இப்ப உங்களுக்கு என்ன போடணும்? என்ன போடணும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேண்டியது இன்னைக்கு சாயங்காலத்துக்கு உங்க வீடு தேடி வரும். என்ன அவளுக்கு போட்டன நகைய மாதிரி இவளுக்கு சராசரியா போடுறோம். எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க. ஏய், சும்மா இருக்க மாட்டேன், நான் தான் பேசிட்டு இருக்கல. நீ பேசாம இரு அனிதா, நீ பேசாத. மூத்தவ 100 பவுன் கொண்டு வந்தா, இவ 101 பவுன் போடணும். உங்களால போட முடியுமா? 1 பவுன் மேல வச்சு போடுங்க. அப்புறம் நான் அவகிட்ட எதுவும் பேசல. இப்படி தானே? 100 பவுன் என்ன 110 பவுன் போடுறேன், போதுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி தான் உனக்கு டைம். நீ சொன்னபடி 50 நகையும் கொண்டாந்து என் காலடியில வை. அப்புறம் உன் நாத்தனார நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. நீங்க சொன்ன 5 மணிக்கு நான் நகையோட அங்க இருப்பேன். அப்படி நான் வரலனா அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதையும் பாப்போம். பிச்சைக்காரிகளுக்கு திமிரு. வாய மூடிட்டு போ. உனக்கு வேண்டியது நகை, அதை கொண்டாந்து கொடுப்பேன், அப்புறம் பேசு. அதையும் பாப்போம்டி நீ எப்படி போடுறன்னு. என்ன ஐசு, அறிவில்லாம உளறிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருக்கிறது 25 பவுன், உன்கிட்ட இருக்கிறது 50 பவுன். அவளுக்கு பண்ணினது 20 பவுன். மொத்தம் எவ்வளவு ஆச்சு கணக்க போட்டுக்கோ. சும்மா இரு அனிதா, எவ்வளவுதான் நாமளும் பொறுத்து போறது? எப்படியும் செஞ்சுதானே ஆகணும். மூத்தவளுக்கு 50 பவுன் போட்டோம், அது பத்தலன்னு அவளை குத்தி காமிச்சுக்கிட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன இவளுக்கு டபுளா போட சொல்லுது. ஒன்ட்டையும் என்ட்டையும் சேர்த்து அவளுக்கு பண்ணதும் சேர்த்து ஒரு 95 பவுன் இருக்கு. மீதி ஒரு 15 பவுன் தானே, எப்படியாவது ரெடி பண்றேன். ஏய், இது உன்னோட நகை. அவ்வளத்தையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டா உன்கிட்ட என்ன இருக்கும்? தாலி செயினை விட வேற எதுவுமே இருக்காது. என்கிட்ட அப்படித்தான். அதுக்காக எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா என்ன பண்ண? ஐயோ, பொறுமையா இரு அனிதா, பாத்துக்கலாம். அந்த பொம்பளை பிச்சைக்காரின்னு பேசுறத கேட்டா எனக்கு அப்படியே தலையே சுத்துது. நகையும் பணமும் எப்பனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். ஆனா அவளை குத்தி காலத்துக்கும் காட்டிக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, இதோட நம்ம கடமை முடிஞ்சிட்டுன்னு விடவும் முடியாது. மூத்தவளுக்கு செஞ்சது போக சின்னவளுக்கும் நம்ம செஞ்சுதானே ஆகணும். அதுவும் இல்லாம மூத்தவளுக்கு அத்தான் தான் கல்யாணம் பண்ணி 50 செலவையும் ஏத்துக்கிட்டாரு. இப்ப நம்ம இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம், அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் நகை பண்ணிக்கலாம். சரிதாண்டி நீ சொல்றது. இப்ப வரைக்கும் அருணும் அஸ்வினும் இருக்காங்க, நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நாளைக்கு உனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா 50 நகையும் இவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? அதான் நீ இருக்கல, பின்ன என்ன? நான் இருக்கேன், நீ இருக்கேன், பத்தாதா? நான் வேலை பார்த்த சேவிங்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அத்தான் கூட பிரிஞ்சிருந்ததுல அந்த பணம் மட்டும்தான் மிச்சம். அதை எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் மிச்ச நகைய பண்ணிட்டு வந்துருவோம். இப்ப நகை விக்கிற விலைக்கு இப்ப உடனே போய் வாங்கினா நமக்கு நஷ்டம் தானடி. அதுக்கு என்ன பண்றது? அத்தானுக்கு இது தெரிய வேண்டாம். அவர் தெரிஞ்சா மனசு வருத்தப்படுவாரு. நீ கொஞ்சம் பாத்துக்க, நான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன் இன்னும் என்ன பாக்கி இருக்கு? உங்க அம்மா கிட்ட போய் பணம் கேட்க போறியா? சும்மா இரு அனிதா, எங்க அம்மா ஏற்கனவே வட்டிக்கு தானே கொடுக்குது. அதுகிட்ட பணம் கேட்டா ஒன்னும் தப்பு கிடையாது. அதுக்கு வேண்டிய வட்டியை நானே கொடுத்துக்கிறேன்.
இங்க பாரு, உனக்குன்னா உங்க அம்மா வட்டியெல்லாம் வாங்க மாட்டாங்க. அனிதாக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லு, அப்பதான் சரின்னு வாங்குவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பேசாத. என்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கு. எங்க அம்மாட்ட ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு வரேன். மொத்தம் 10 லட்சம் ஆயிரும். எப்படியும் நகை விற்கிற விலைக்கு ஒரு கிராம் இன்னைக்கு 6000 ரூபா இருக்குமா இருக்கும். செய்கூலி சேதாரம் அது இதுன்னு பிச்சு பிடுங்குவானுங்க. எப்படியும் 10 லட்சம் போதும் தான் நினைக்கிறேன். நாம போய் அத்தனுக்கு தெரியாம நகையை எடுத்துட்டு வந்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து சாயங்காலம் அந்த பொம்பளைட்ட கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம மானம் கப்பல் ஏறிடும். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ வேற மாசமா இருக்க. இந்நேரம் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பசங்களை கவனமா பாத்துக்கோ. சரி ஐசு, கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் போ. உம்முன்னு இருந்தா உன் மூஞ்ச பார்க்க முடியல. போதுமா? சரி, அத்தா வந்த உடனே ஒளறி கொட்டிடாத, பின்ன என்னைய தான் ஏசுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்த போனாக்கு உதவி பண்றேன்னு கடைசியில இந்த பொம்பளை வந்து இங்கே கத்திட்டு போகுது. என்ன செய்யறது? சரி, சமாளிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் வயிறு ரொம்ப வெளிய தள்ளிருச்சு. பச்சை கலர் நல்லா இருக்கு. அண்ணனை ரொம்ப வெறுப்பேத்தாத அஸ்வின் அப்படின்னு எழுதிருக்கு. அடுன்னு போட்டுருக்கீங்க. ஐ லவ் யூ so much மா. எப்படிமா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் வயிறு ரொம்ப தான் வெளியே தள்ளி இருக்கு. உண்மைதான், சாப்பாட்டை குறைக்கணும்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? அஸ்வின் வயிறு வெளியே தான் தள்ளி இருக்கு. என்ன செய்யறது? வயிறை குடைக்கணும். அப்புறம் கிரீன் Dress நல்லா இருந்துச்சா? அது அண்ணனோட Dress. அத கலவண்ட போட்டா நல்லா தான் இருக்கும். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகு கிட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அருண் இருவருடைய அலப்பறைகள் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வெரி நைஸ் அண்ட் லுக்கிங் ஸோ குட். அருண் குட்டி, ஃப்ரீயாக விடுங்க தங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் வெயிட்டாக தெரியலனா? அப்படித்தான் இருக்கிறான். அதான் அருண் அவனை தாரா கோலின்னு இருக்கான். அருண் எப்பவும் போல அவன் தம்பிட்டு சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தங்கம் லைட்டாக தொப்ப வைக்கல, நல்லாவே தொப்ப வச்சிருக்க. அருண் தங்கம் பாரு எப்படி இருக்கிறான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, இவன் இப்படி தான் தொப்பை வச்சிருப்பான்.
எப்பவுமே அப்படிதான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி தூங்கி தொப்பை போட்டிருக்கான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். I love you so much ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நேத்து வச்ச தொப்பைய இன்னைக்கு குறைச்சிட்டேன். எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? I love you so much ஆண்டி. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, 2 பேரும் செம்ம மாசா இருக்கு. வீடியோ வேற லெவல். என்னோட மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, பூஜைக்குட்டி, பேபி, அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, என்னோட பட்டுக்குட்டி, என்னோட அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, ஐ லவ் யூ. பட்டுக்குட்டிக்கலாம், தங்கக்குட்டிக்கலாம் ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலா. எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I love you so much அம்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? I love you அம்மா. ஹாய் தமிழ் லைப்ரரி, மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதை, நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தொப்பை ரொம்ப பெருசாகவே இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அவன் தொப்பை அப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல குலாப் ஜாமுனா சாப்பிட்டு பெருசாயிட்டே இருக்கான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much ஆச்சி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண், அஸ்வின் செல்லம் 2 பேருடைய அலப்பறைகள் சூப்பர். அஸ்வின் செல்லம் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நேற்று ஆளையே காணோம், எங்கே போயிட்டீங்க? என்ன முந்தா நாள் என்ன உங்கள் வாழ்க்கையில் கும்மி அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எத்தனை தடவை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் கேட்ட உடனே வாட்ஸ்அப் நம்பரே இல்லையா? ஆஹா, கும்மி அடிக்க மாட்டேன்னு எழுதியிருக்கீங்க. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்கள் ஊருக்கு போவேன். உங்களுக்கு தூத்துக்குடியில் எந்த இடம்னு கேட்டிருக்கீங்க. நான் இப்போ தூத்துக்குடியில் இல்லை, வெளியில் தான் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சும்மா கமெண்டில் சொன்னால் கோவம் வந்துருச்சாக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் கோவப்படாதீங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன இன்னும் கோவம் தானா? ஹரிதா மேலையா, ஏன் மேலையா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிஸியாக இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எங்கே வெளியே எங்கேயும் போயிட்டீங்களா? ஆளையே காணுமே. உங்களுடைய கமெண்ட் எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, பிஸியாக இருந்திருப்பீங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்று பெரிய கதையாக போட முடியல, அதான் அருண் அஸ்வினோட கதையை போட்டு விட்டோம். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். சூர்யா எப்படி இருக்கான்? சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அப்பா எப்படி இருக்காங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க
ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நேத்து அருண் அஸ்வின் நல்லப்பட பார்க்க வரல, பிஸியா இருந்தீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அருணிஷு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷு அம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? ஹாய் செம்பருத்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நேத்து எங்க வீடியோ பார்த்துட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க வீடியோ பார்த்து எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நானும் அஸ்வினும் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அருண் அஸ்வின் கூட பேசுவாங்க, சரியா?